சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை. போன வெள்ளிக்கிழமையிலிருந்து அதிமுக ஒரு பெரிய செய்தியாகவே தொடர்ந்து வெளியிட்டிருக்கு. செங்கோட்டையன் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு புதாகரமான ஒரு செய்தியை வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து நேற்றைக்கு அமித்ஷா அழைப்புதல் பேர்ல நேற்றைக்கு டெல்லி அவரை சந்திச்சுட்டு போயிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு கட்சியில இருந்து பொறுப்புல இருந்து நீக்கப்பட்ட ஒரு முன்னணி தலைவராக இருந்தவர் செங்கோட்டையன், பாஜகவுடைய முன்னணி தலைவராகவும் உள்துறை அமைச்சராகவும் அமித்ஷா இருக்கிறாரு. அவர் அழைத்து பேசியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? பார்த்ததுக்கு அப்புறமா அதிமுகவிலிருந்து வெளியேறிய தலைவர்கள், சுதந்திர சட்ட தலைவர்களை ஒன்றிணைக்கணும்னு அமித்ஷா கிட்ட கோரிக்கை வச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு பேட்டியையும் செங்கோட்டையன். இந்த பேட்டி எனக்கு தெரியாதுங்க. முதல்ல இப்பதான் சொல்றீங்க. என்னை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது ஒரு ஜனநாயக கட்சியாகும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இயக்கத்தை வலிமைப்படுத்துவதற்காகவும் மக்களுடைய இன்றைய சூழ்நிலை, தமிழகத்தினுடைய சூழ்நிலையானது ஒரு மாற்று அரசு வேண்டும் என்று விரும்புகின்ற நேரத்தில் அதை செயல்படுத்துவதற்காக திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை முன்னிறுத்தி தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி நடத்தும் என்று தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். அந்த தெளிவுபடுத்திய அடிப்படையில் அவர் தன்னை இப்பொழுது அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். சூறாவளி சுற்றுப்பயணம். அதில் மக்களுடைய எழுச்சியை பார்க்கும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருவது உறுதி. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக மீண்டும் பொறுப்பேற்பதற்கு மக்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த உறுதியான செயல்பட்டு வருகிறது. ஆகவே மற்ற கட்சிகள் இதில் இப்படி இருக்கின்றன, அப்படி இருக்கின்றன, மற்றவர்கள் அப்படி செயல்பட என்பதெல்லாம் தேவையற்ற ஒரு கேள்வி. அனைத்திந்திய அண்ணா திராவிடம் ஒன்றுபட்ட இயக்கமாக இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இருக்கிறது. அதுதான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதிலே உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டுப்பாடு எந்த ஒரு கட்சியிலும், அது திமுக இருக்கட்டும், அண்ணா திமுக இருக்கட்டும், மற்ற கட்சியும் கட்டுப்பாடு என்பது தேவை. அந்த கட்டுப்பாட்டை, இந்த கடமை கட்டுப்பாடு என்று அண்ணா சொன்னாரே, அந்த கட்டுப்பாட்டுடன் இயங்குவதுதான் இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதை வழிநடத்துபவர், சிறப்பாக வழிநடத்த பழனிசாமி அவர்கள். ஆகவே அவருடைய தலைமையை ஏற்று நாங்கள் எல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் எப்படி செயல்படுகிற எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இதை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிற முடிவுதான் சரியான முடிவாக நான் கருதுகின்றேன். அதன் வழியில் தான் ஆட்சியும் அமையும். கூட்டணி கட்சிகள் பற்றி எப்படி வருகிறார்கள் என்பது அவர்களுடைய எண்ணங்களாக இருக்கட்டும். எங்களுடைய எண்ணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம், அம்மாவால் பாதுகாக்கப்பட்ட இயக்கம், இரட்டை இலை சின்னம். இந்த திராவிட இயக்கத்தின் கொள்கையை, தமிழ் மொழியை, தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பாதுகாப்பதற்காக நாங்கள் போராடி வருவதை தவிர மற்றவர்களுடைய அரசியலில் ஈடுபட்டாலும் அதற்காக வளர்ந்து கொடுப்பதற்கு ஒரு சூழ்நிலை இல்லை என்பதுதான் நான் தெளிவாக சொல்ல நினைக்கிறேன். அதிமுக பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டாமைத்தான் இருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம். இதில் எந்தவிதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. அந்த கட்டுக்கோப்புக்கு, இந்த கடமைக்கு ஏற்ப இந்த அண்ணா சொன்னாரே, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாடுடன் செயல்படுவதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது என்னை போன்ற தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆணைக்கும் அந்த இயக்கத்தினுடைய ஜனநாயகத்தை ஏற்பவும் கட்டுப்பட்டு செயல்படுகின்றோம். மற்றவர்களை பற்றி நான் கருத்துக்கள் சொல்வது எதுவும் விரும்பவில்லை. எடப்பாடியார் எல்லாரையும் அரவணைத்து ஒற்றுமையுடன் செயல்படுகிறார் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதான் அவங்களும் சொல்றாங்க, நாங்களும் வந்துடுறோம், அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றவர்கள் நாங்கள் கட்டுப்பாடுடன் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையேற்று செயல்படுகிறோம். நாங்கள் இந்த அதிமுக உறுப்பினர்கள் தான் நாங்க இருக்கிறோங்க. மற்றவர்கள் பற்றி நான் சொல்ல முடியாது இல்ல.
இருக்கட்டும். அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன தலைமை எடுக்கிறோம் அதை ஏற்ற செயல்படுவதுதான் அவருடைய செயலாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். எங்க அதிமுக ஒன்றியம் தான் இருக்குதுங்க. நாங்கெல்லாம் ஒன்னாதான் அதிமுக யாரோ எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒற்றுமையாக இருந்து கொண்டிருக்கிறோம். அவங்க சொல்றது நாங்க வெளியில போயிட்டோம், நீங்க எங்களை வெளியில அனுப்பிட்டீங்க, நாங்க அதிமுக வர்றோம், உங்ககிட்ட ஒன்றிணைந்து செயல்படுகிறோம், எங்களுக்கு எந்த பதவியும் தேவையில்லை, எந்த ஒரு பொறுப்பும் தர வேண்டாம் அப்படின்னு நாங்க தயாரா இருக்கிறோம். அது என்ன சொல்ற எங்களுக்கு தெரியாதுங்க. அது அதெல்லாம் சொல்லுவாங்க. பொதுக்குழு என்ன, அனைத்து இந்திய அண்ணா பொதுக்குழு என்ன முடிவு எடுத்ததோ, செயற்குழு என்ன முடிவெடுத்ததோ அதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருகிறார். அவருக்கு கொடுத்துள்ள அதிகாரம் இந்த பொதுக்குழுவும் செயற்குழுவும் என்ன முடிவெடுத்திருக்கிறதோ செயல்படுத்துவதுதான் கழகத்தின் கடமை. அந்த கடமையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதான் சொல்ல நாங்களும் முக்கியமான தலைவர்கள் 30 வருஷம் 35 வருஷத்துக்கு மேல அதிமுக இருக்கிறோம். ஏன் எங்களையும் இணைந்து அதிமுகவை வழிநடத்தக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய. நான் திரும்பவும் சொல்றேங்க, செயற்குழுவும் பொதுக்குழுவும் எடுத்த முடிவுதான் எடப்பாடி செயல்படுத்த முடியுமே தவிர அதற்கு மீறி செய்வதற்கு அவருக்கு செய்ய முடியாது. ஏன்னா செயற்குழு பொதுக்குழு தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருக்கு வழிகாட்டுவது பொதுக்குழுவும் செயற்குழுவும். செயற்குழு பொதுக்குழு எடுத்த முடிவைத்தான் அவர் செயல்படுத்த முடியுமே, அதற்கு மேல் அவர் செயல்படுத்த மாட்டார். அதுதான் ஜனநாயக முறை. முன்னணி தலைவர்கள் எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இவங்களும் முக்கியமான தலைவர்கள், ஏன் அவங்களே நம்ம சேர்த்துட்டு கட்சியை நடத்தலாம் அப்படின்னு முன்னணி தலைவர்கள் எல்லாரும் அவருக்கு ஏன் நீங்க ஏதாவது அறிவுரையோ அதை வலியுறுத்தலோ ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? ஏங்க நான் திரும்ப சொல்றேங்க, எப்பவுமே ஒரு கட்சியில பல அடுக்கு முறைகள் இருக்கின்றன. கிளைக்கழகம் இருக்குது, மாவட்ட கழகம் இருக்குது, பிறகு செயற்குழு இருக்கு, பொதுக்குழு இருக்குது. இதுதான் கட்சியை நடத்தும். அந்த கட்சியுடைய பொதுக்குழுவும் செயற்குழுவும் என்ன முடிவெடுக்கிறது அதான் செய்ய முடியுமே தவிர மீறி செய்வதற்கு யாருக்கும் இந்த அதிகாரம் இந்த கட்சியில் கிடையாது. செயற்குழுவும் ஏன் முன்னணி தலைவர்களை சேர்க்க விரும்பவில்லையா? அவர்களை சேர்த்தா கட்சி வலுப்படும் அப்படின்னு பொதுக்குழுவும் செயற்குழுவுக்கும் இருக்க உறுப்பினர்களுக்கு தெரியாதா? ஏங்க அப்ப பொதுக்குழு செயற்குழு கூட்டி சாப்பி அதை பற்றி யாரும் பேசலையே. நீங்க கேட்கிற கேள்வி அது பொது சொல்ல முடியும். பொதுக்குழு செயற்குழுல இது பற்றி யாரும் விவாதிக்கவில்லையே, யாரும் கருத்தை வெளிப்படுத்தவில்லையே. அதில் எடப்பாடி என்ன செய்வார்? அவர் கையில் என்ன இருக்குது? அதனால இது பொதுக்குழு செயற்குழு முடிவு. அதுதான் அதில் இப்ப கூட பொதுக்குழு நடந்தது, சமீபத்தில் நடந்து முடிந்ததில்ல. அதில் இந்த பிரச்சனையை எழவில்லையே. எழாத போது எழாத பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஆகவே நாங்கள் அதற்கு கட்டுப்பட்டுதான் செயல்படுத்த முடியும். எங்களுக்கு அதற்கு மேல் அதிகாரம் இருப்பது எனக்கு தெரியவில்லை. எடப்பாடி பழனிசாமிகளும் அவர் ஜனநாயகவாதி, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தொண்டர்கள் மூலமாக செயல்படுகின்ற பொதுக்குழு செயற்குழு மதிப்பளிப்பவர். அதைப்படி அவர் செயல்படுகிறார். அதுதான் சொல்ல முடியும். நீக்கப்பட்ட முன்னணி தலைவர்கள் எல்லாம் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் அமித்ஷாவும் சந்திச்சு பேசுவது இல்ல அழைத்து பேசுவது சரியா சார்? அவங்க அழைச்சாங்களா எங்களுக்கு தெரியாதுங்க. எங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க அழைச்சாங்க எங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வரல. உங்களுக்கு ஏதாவது மீடியால என்ன இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரியாது. அது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாத ஒரு கருத்தை நான் இங்க சொல்ல விரும்பவில்லை. எனக்கு இது மாதிரி அழைத்தாங்கன்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் என்கிட்ட சொல்லல. பிறகு என் தலைவர்கள் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி நான் கூட இன்னைக்கு அமித்ஷா பார்த்தேன், ஓட்டு போடும்போது பார்த்தேன். அப்போ சொன்னாங்க இது மாதிரி எல்லாம் சொன்னாங்க. என்கிட்ட சொல்லலையே அவரு இது மாதிரி அலட்சியம் செஞ்சேன்னு ஒரு கருத்து என்கிட்ட சொல்லலையே. நானும் அவரை கேட்கலையே. அது தேவையில்லை. அது அவங்க கட்சியினுடைய, எங்க கட்சியினுடைய கருத்து எங்களோட சொல்லுகிறோம். அந்த மற்ற கட்சிகள் செயல்படும் எப்படி எங்களுக்கு தெரியாது. அது அதனுடைய அப்படி ஏதாவது இருந்தால் எங்களோட பொதுக்குழு செயற்குழுவும் என்ன முடிவு எடுக்கணும் அதைப்படி எடப்பாடி பழனிசாமி செயல்படுவார். அவ்வளவுதான் சொல்ல முடியும். கட்சியில தான் இன்னும் இருக்காரு, செங்கோட்டையன் இருக்காரு. அவருடைய பொறுப்புகள்ல தான் நீங்க இருக்கீங்க. கட்சியில உள்ள ஒரு முன்னணி தலைவரையா அவர் கூப்பிட்டு பேசுறதுதான் எல்லாருக்கும் ஒரு கேள்வியா இருக்கு. நாங்க சொல்றது என்னன்னா அப்படி கட்டுப்பாடு பாஜக அவருடைய சொல்படிதான் நடந்துக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதனாலதான் கேட்கும். நான் கேட்கிற ஒரே பதிலுங்க, கட்சியினுடைய கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது இல்ல, எந்த கட்சியாக இருக்கட்டும். அந்த இன்னைக்கு தன்கர் அவர்கள் பதவி இழந்தார். இதற்காக காரணம்
உங்களுக்கு நன்றாக தெரியும். அதுபோல ஒரு கட்சியில் இருக்கும் பொழுது எவராரும் ஜனநாயக நாட்டிலே அந்த கட்சிக்கு கட்டுப்பட்டு செயல்படுவதுதான் அவர்கள் கடமையாக இருக்க வேண்டும். அந்த கட்டுப்பாடுதான் எங்களுக்கு புரட்சித் தலைவர் அண்ணா அவர்களும் அம்மா அவர்களும் எங்களுக்கு தந்த பாடம். அந்த பாடத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுகிறோம். மற்றவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பது கட்சி தலைமை தெரிந்து அதற்கேற்றாற்ப நடவடிக்கை எடுப்பார்கள் தவிர அது நான் கருத்து சொல்வதற்கு நான் சாதாரண தொண்டன், எனக்கு அது பற்றி கருத்து சொல்வதற்கு எந்த உரிமையும் கிடையாது. ஜனநாயகத்தின்படி செயல்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதே ஜனநாயகத்தின்படி செயல்படுவது ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு கருத்து ஒன்று எழுந்திருக்கு. கூப்பிட்டு பேசாமல் இருக்கிறார் இதுவரைக்கும். சொல்லுங்க. நீங்க சொன்னதை பற்றி நாங்கள் முன்ன போய் 6 பேர் பேசணும்னு சொன்னார் இல்ல, யாராவது மற்றவங்களே பேசினாங்களா சொல்லுங்க. மற்றும் பேசினான்னு சொன்ன எந்த கருத்துன்னு சொல்றீங்க. ஜனநாயகத்தில் நாங்க மற்றவர்கள் யாராவது இதை நாங்க இப்படி பேசணும் அப்படி பேசணும் பேசியிருக்காங்களா? அதான் கட்டுப்பாடு என்பது. என்ன பேசுவது என்பது வேறு. அது ஏற்புடையதா அது ஒரு பக்கம் இருக்கும். ஆகவே இப்போ நீங்க கேட்கிற கேள்விக்கு மற்றவர்களும் ஏதோ பேசினாங்கன்னு செய்தியில சொல்றீங்களே தவிர அது நடந்ததாக இல்லை என்று தெளிவாக அப்பொழுது அது நீங்க அவரை கேட்க வேண்டிய கேள்வி. அவர் கேளுங்க. கருத்தை கேட்டு அவர் தனியாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வகையில ஒரு ஜனநாயகவாதியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நான் பேசுவதெல்லாம் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், எங்களுக்கு வழிகாட்டி இருப்பவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியிலும் புரட்சித் தலைவர் அம்மா வழியில் வந்தவர், கழக சாதாரண தொண்டராக இருந்து நாங்களாம் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வழிகாட்டுவதற்காக உரிமை தந்திருக்கின்றோம். அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ, எப்படி செயல்படுகிறாரோ கட்டுப்படுவதுதான் எங்களுடைய கடமை. சாதாரண தொண்டனுடைய கடமையும் பொறுப்பான கடமை தான். அந்த கடமையில் யாராவது தவறினால் அது மீது நடவடிக்கை எடுப்பது தலைவருக்கு உரிமை உண்டு. எல்லா கட்சிக்கும் அது உரிமை உண்டு. ஆகவே அது பற்றி பேட்டி அளித்தாருங்கிறதுனால பொறுப்புகள்ல இருந்து வெளியெடுத்துட்டாங்க. அதிமுக வெளியெடுத்து இப்ப அமித்ஷா வேறொரு கட்சியை சார்ந்தவர் அவரை சந்திச்சு பேசியிருக்கிறதுனால செங்கோட்டையன் கட்சியில இருந்து நீக்கப்படுவதற்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி நிகழ்ச்சி நீங்க தான் சொல்றீங்களா? எனக்கு ஆதாரப்பூர்வமா இல்லாத நிகழ்ச்சியை நாம் பேசுவதற்கு எனக்கு உரிமை கிடையாது. யார் என்ன நடந்ததோ எனக்கு தெரியாது. எந்த ஆதாரமும் எனக்கு அது கிடைக்க எனக்கு தெரியவில்லை. ஆகவே அதெல்லாம் இருக்கும் பொழுது நான் அதற்கு பதில் சொல்ல தயாராக. கடைசியா ஒரு கேள்வி. நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இந்த கட்சியில இருக்கீங்க, 30-35 வருஷத்துக்கு மேல இருக்கீங்க. அண்ணா காலத்துல இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தம்பி துரை எல்லாரையும் அரவணைத்து எல்லாரையும் கூப்பிடுங்க, நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து கட்சியை பலப்படுத்துவோம், ஆட்சி பிடிக்க முடியும் நம்மளால, அப்படி இருந்தாதான் ஓட்டுகள் தெரியாது அப்படின்னு ஒரு ஏன் அவருக்கு ஒரு அறிவுரை தம்பிதுரை சொல்லக்கூடாது? ஒரு மூத்த கட்சியின் உறுப்பினராகவோ அல்லது தலைவராக இருக்கும் நீங்க. கட்சி என்பது கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டியது ஒரு முக்கியம். அந்த கட்டுக்கோப்பாடு இருக்கும் பொழுது அதன்படி செயல்படுவது எல்லோருடைய கடமை. தம்பிதுரையா இருக்கட்டும், நான் சீனியர் ஜூனியர்லாம் எங்க கட்சியில எல்லாம் சீனியர் ஜூனியர்னு கிடையாது. அரசியல்ல அப்படி பாத்தீங்கன்னா ஒன்னும் பார்க்க முடியாது. சீனியர் ஜூனியர் என்ன இருக்குது இதெல்லாம் பார்க்க முடியுமா? எந்த கட்சியிலும் பாருங்க, தலைமை யார் பொறுப்பேற்கிறார்களோ அவர்களுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவதுதான் தொண்டர்களுடைய கடமை. ஆகவே நான் ஒரு அரசியல் பல வருடங்களாக இருந்தாலும் என்னுடைய தலைவர், என்னுடைய பொதுச் செயலாளர் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செயல்படுவதுதான் என்னுடைய கடமையை தவிர அவர் எங்களுடன் ஆலோசனை நடத்துகின்றார் இல்லை என்று சொல்லுங்கள். அதற்காக அவரை தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுப்பதில்லை. அவர் இதுவரையில் இது போன்ற நிகழ்வுகள், நீங்கள் சொன்ன நிகழ்வுகள் எல்லாம் இதுவரை எங்களுக்கு என்னை பேசும்பொழுதோ வந்ததாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே தெரியாத ஒன்றை நான் பேசுவதற்கு நான் எதுவும் விரும்பவில்லை. சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை.